அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் 2022 ஆண்டிற்கு கர்த்தர் இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சிற்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தமாகிய யோவான் 11 அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். வாசிக்கிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆம் பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தையை தான் நாம் கடந்த 2 வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். முதலாவது பார்த்தோம், கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தை நமக்கு இருள் நிறைந்த சூழ்நிலையில் நமக்கு நம்பிக்கை தருகிறதா இருக்கிறது. அடுத்ததாக தியானித்தோம், கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? நம்முடைய துன்பத்தின் மத்தியில், நம்முடைய வேதனையான சூழ்நிலை நடுவில் நாம் புலம்பி தவிக்காமல் கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தையை பேசி அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தை நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் தியானித்தோம். அதாவது துன்பத்தின் நடுவிலே தேவ வார்த்தையை நாம் பேசும்போது, அவருடைய வசனத்தை, கர்த்தருடைய வசனத்தை பேசும்போது அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்பொழுது அடுத்த காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். அது என்னது? தேவ பிள்ளைகளே, ரோமர் 4 அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் கர்த்தருடைய மகிமையை காண்பதற்கு இன்னொரு வேத ரகசியத்தை இங்கே வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. பாருங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 4 அதிகாரம் 19வது வசனம். ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்ய வேண்டுமென்றால், எப்பொழுதும் நாம் கடந்து போகிற அந்த கஷ்டத்தையே நினச்சிக்கிட்டு, அதையே பெருசுப்படுத்திக்கிட்டு, அதை நினச்சி புலம்பிகிட்டே இருந்தோம்னா நம்ம ஒரு நாள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. பாருங்கள், இதற்கு எப்பொழுதுமே சிறந்த எடுத்துக்காட்டு மோசேயின் தலைமையில் எகிப்திலிருந்து வெளிவந்த இஸ்ரேல் ஜனங்கள் தான். பாருங்க, நாம் யாத்திராகமும் எண்ணாகமும் இங்கே வாசிக்கும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இடத்துல இருந்த ஒரு ரொம்ப கெட்ட பழக்கத்தை வாசிக்கிறோம். பாருங்க, அது என்னதுன்னா, எகிப்து ஒரு மோசமான இடம், ரொம்ப கொடுமையை அனுபவித்த இடம். பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கொடுமைன்னா சாதாரண கொடுமை இல்லை. யாத்திராவும் 1 அதிகாரத்தை வாசிக்கும்போது அவங்க தங்களுடைய ஜீவனையும் வெறுக்கிற அளவுக்கு இந்த எகிப்திய ஜனங்கள் இஸ்ரேல் மக்களை பயங்கர கொடுமைப்படுத்தினாங்க. அப்போ அவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்ததுனால தான் கர்த்தர் இவங்க மேலே மனம் இறங்கி, இவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இவங்க மேலே மனம் இறங்கி மோசையை அனுப்பி இவங்களை எகிப்தியர் கையிலேருந்து விடுவிக்கிறார். அப்போது இவங்க அந்த எகிப்திலேருந்து விடுதலையானது குறித்து ஒரு பெரிய சந்தோஷம்தான் இவங்க உள்ளத்தில் இருந்திருக்கணும். பாருங்கள், ஆனால்
இந்த இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் கானானை நோக்கி வனாந்திரத்தின் வழியாக நடத்தி செல்லும்போது, வனாந்திரத்தில் அவங்க ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திக்கும் போது மோசையை நோக்கியும் கர்த்தரை நோக்கியும் புலம்புற அந்த புலம்பலில் முக்கியமானது என்னென்னா, நாங்கள் எகிப்தில் இருந்தாலே நலமாக இருந்திருக்குமே, இப்படி எங்களை எகிப்தை விட்டு கூப்பிட்டு வந்து நடு வனாந்திரத்தில் வந்து சாகும்படியாக கூப்பிட்டு வந்துட்டியே மோசே அப்படின்னு சொல்லி மோசையை குறித்தும் மோசையை அனுப்பிய கர்த்தரை குறித்தும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருந்தாங்க பாருங்க. அப்போ இப்படி புலம்பிக்கிட்டே இருந்ததுனால அந்த எகிப்திலிருந்து மோசையின் தலைமையில் புறப்பட்ட சந்ததியில் அந்த மொத்த சந்ததியை என்ன செய்தது, வனாந்திரத்தில் மரித்து போனது பாருங்க. அவர்களுடைய பிள்ளைகள் தான் பின்பு அந்த சந்ததியில் உள்ள எல்லா பெரியோர்களும் அப்படியே வனாந்திரத்திலேயே மரித்து மாண்டு போனார்கள். அப்போ தேவ பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், ஆபிரகாமை குறித்து ரோமர் 4:19 வாசிக்கிறோம். குறிப்பாக என்ன சம்பவத்தை வாசிக்கிறோம், எப்படி 100வது வயதில் எப்படி ஈசாக்கை பெற்றெடுக்கிற அற்புதத்தை எப்படி ஆபிரகாம் அனுபவிச்சார், அந்த ரகசியத்தை வாசிக்கும் போதுதான் வேதம் சொல்லுது, ஆபிரகாம் என்ன பண்ணாராம், அவர் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான்னு போட்டிருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எண்ணாதிருந்தான்னா என்ன அர்த்தம், அதுக்காக எனக்கு 100 வயசு ஆகலை, சாராளுக்கு 90 வயசுலாம் ஆகலை அப்படியே அவன் சொல்லிட்டாலையில. அவனுக்கு வந்து தெரியுது, ஆமாம் காலம் கடந்து போயிடுச்சியா, இனி இயற்கையாக எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன கிடையாது, வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவர் என்ன பண்ணலை, அதையே திரும்ப திரும்ப நினச்சி புலம்பிக்கிட்டே இல்லை பாருங்கள். ஆரம்பத்தில் கொஞ்சம் நாம் வேதத்தை வாசிக்கும்போது கொஞ்சம் ஆபிரகாமோட வாழ்க்கையில் சில புலம்பல்கள் இருந்துச்சு. ஆனால் காலங்கள் கடந்து போக கர்த்தரோடு ஆபிரகாம் நடக்க ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது, அவர் தன்னுடைய கஷ்டத்தை நினைத்து புலம்புவதையும் அதே நினச்சி அதை பெருசுப்படுத்துறதையும் அவர் முற்றிலுமாக நிறுத்திட்டார் பாருங்க. அவருக்கு தெரியும், ஆமாம் 100 வயசு ஆயிடுச்சு, சாராளுக்கு 90 வயசு ஆயிடுச்சு, ஆமாம் என் சரீரம் இன்னும் பிள்ளையை பெற்றெடுக்கிற ஆற்றல் கிடையாது, சாராளுக்கும் அவருடைய கற்பம் செத்து போயிடுச்சுன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவர் என்ன பண்ணலை, அந்த 99வது வயதில் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் முடிவில் ஆபிரகாம் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படி கர்த்தர் வந்து ஆபிரகாம்கிட்ட வந்து பேசும்போது, அவன் அந்த காலகட்டத்துக்கு பிறகு அந்த 99வது வயதை தொட்ட பிறகு தன்னுடைய வயதை குறித்து பேசி அதை நினைத்து புலம்புவதை அவன் என்ன செய்து விட்டான், முற்றிலுமாய் நிறுத்தி விட்டான் பாருங்க. ஏன்னா இப்போ கர்த்தர் அவனுடைய இருதயத்தை தொட்டுட்டார். எப்பா எனக்கும் தெரியும் உனக்கு 100 வயசு ஆக போகுதுன்னு சொல்லி, ஆனால் அதை பற்றி பேசுகிறத நிறுத்து, அதை வந்து பெருசுப்படுத்துறதுன்னு நிறுத்து அப்படின்னு சொல்லி ஆவியானவர் அவன் உள்ளத்தை தொட்டு விட்டார் பாருங்க. அதனால தான் போட்டிருக்கு, ஒருவேளை அவனுடைய சரப்பிராரமான சூழ்நிலை எதிர்மறையாக இருந்தாலும் அவன் அதை எண்ணுவதை என்ன செய்தான், நிறுத்திட்டான். இப்போ அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறத நிறுத்திட்டான். அதையே உற்று நோக்கி ஐயோ நமக்கு 100 வயசு அடிக்கு இனிமேல் எங்கே பிறக்க போகுது இப்படின்னே பார்த்துக்கிட்டு இருக்கிறத முற்றிலுமே நிறுத்திட்டான் பாருங்க ஒரு காலகட்டம் வந்தபோது. அப்போது தேவ பிள்ளைகளே, நாம் கூட அதை தான் செய்யணும் பாருங்க. உண்மைதான், அந்த உலகத்தில் நோய் தொற்று பரவுகள் இருக்கிறது,
இந்த உலகத்தில் லாக்டவுன், பள்ளிக்கூடங்கள் மூடப்படுறது, அதனால் தொழில்கள் பாதிக்கப்படுவது, இதெல்லாம் இருப்பது உண்மைதான். நாம் யாரும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை பாருங்கள். ஆனால் அதே திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு அதே நினச்சிக்கிட்டு ஐயோ சூழ்நிலை இப்படி இருக்கு, ஐயோ சூழ்நிலை அப்படி இருக்கு இப்படின்னு அதே உற்று நோக்கி புலம்புவதை நாம் என்ன செய்யணும், ஒரு காலகட்டத்தில் நிறுத்த வேண்டும் பாருங்கள். ஏன்னா சூழ்நிலையே நீங்கள் கவனித்து கொண்டிருக்கிற வரைக்கும் இயேசுவை நோக்க முடியாது. அவரோட வாக்குத்தத்த வார்த்தையும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, நோக்க முடியாது பாருங்கள். இதை நாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் வேதம் இப்படி அழகாக சொல்லுது. என்ன சொல்லுது? எபிரேயர் 12:1, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்கள். இப்போ இயேசுவை நோக்கணும்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு, பாரமான காரியங்கள் யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தெல்லாம் என்ன செய்யணுமா, அதை தள்ளி விட்டால் தான் இப்போ இயேசுவை என்ன செய்ய முடியும், நோக்க முடியும். உங்களை பாரப்படுத்தும் காரியங்களை நீங்கள் யோசித்து கொண்டே இருக்க வரைக்கும், அதையே நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்க வரைக்கும் நீங்கள் இயேசுவை என்ன செய்ய முடியாது, நோக்கி பார்க்க முடியாது. நீங்கள் அவருடைய வாக்கு தத்தமாகிய நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வார்த்தையை என்ன செய்ய முடியாது, நோக்கி பார்க்க முடியாது பாருங்க. அப்போது அதனால்தான் இங்கே ஆவியானவர் எபிரேயர் 12:1 அழகாக எழுதி வச்சிருக்காரு. பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற அந்த பாவத்தையும் என்ன பண்ணு, முதல்ல தள்ளிவிடு, அது தூர எரிஞ்சிரு. தூர எரியும் போது இப்போ நீ என்ன செய்ய முடியும், விசுவாசத்தை தோக்கிறவரும் முடிக்கிறவருமா இயேசுவை என்ன செய்ய முடியும், நோக்கி பார்க்க முடியும். அதை தள்ளி விடாமல் இருக்கிற வரைக்கும் இயேசுவை என்ன செய்ய முடியாது, நோக்கி பார்க்க முடியாது. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்களும் அதை என்ன செய்ய வேண்டும், இன்றைக்கு செய்ய வேண்டும் பாருங்கள். நாமும் கூட ஒரு சூழ்நிலை நடுவில் நம்மை சுற்றி இருக்கிற அந்த துக்கமான சூழ்நிலையே டெய்லி நியூஸ் பேப்பர்லேயும் செய்தி சேனல்லையும் அதையே பார்த்துக்கிட்டு இன்றைக்கி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இன்றைக்கி சூழ்நிலை நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி அதையே டெய்லி பார்த்து அதையே படித்து அதையே நோக்கிக்கிட்டு இருக்க வரைக்கும் அற்புதத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு தெரியுது, ஆம் உலகத்தில் இப்படிலாம் சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது பாருங்கள். அப்போது ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதையே உற்று நோக்குவதை நிறுத்தி விட்டு ரைட்டு, இனிமே இயற்கையாக இந்த சூழ்நிலை நல்லாற மாதிரி தெரியல, அப்போ இதிலேருந்து நம்ம விடுவிக்கிறதுக்கு கர்த்தர் ஒருவரால் தான் முடியும். அப்போது நம்ம என்ன செய்யணும், ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி நம்முடைய கண் முன்னாடி நிற்கிற துக்கமான காரியங்களை தள்ளிவிட்டு இயேசுவை உறுதியாய் பிடிக்க வேண்டும் பாருங்க. ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் தான் ஏசப்பா, நீங்கள் தான் அற்புதம் செய்ய வேண்டும் சொல்லியிருக்கீங்களே. ஏன்னா சங்கீதம் 91 அழகாக வேதம் சொல்லுது பாருங்கள். சங்கீதம் 91 வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சங்கீதம் 50:15 வாசிக்கிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது நம்ம என்ன செய்யணும், இப்போ இதை பெருசுப்படுத்தணும் பாருங்கள்.
தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தை, தேவனோட வார்த்தையை பெருசுப்படுத்தணும். அதை பெருசுப்படுத்திட்டு நம்முடைய சூழ்நிலை சொல்லுகிற துக்கத்தை சிறிதாக்க வேண்டும். அதை எப்படி பார்க்கணும்? நீ காலையில் சொன்ன ஓகே, ஒருவேளை செய்தி ஹெட்லைன்ஸ் வரும், ரைட், ஓ இவ்வளோ பாதிப்பு இருக்கா, ஓ இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் இப்படி சூழ்நிலை இப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு டக்குன்னு அதோட நிறுத்தின்னு பாருங்கள். அதை உட்காந்து மேலே அதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறது நிறுத்தணும். மேலும் மேலும் ஓ இது இப்படியோ, ஓ இப்படின்னா அப்படியோ, அப்படின்னா இப்படியோ, இப்படி உட்காந்து அதையே உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது பாரு. லைட்டாக நிலவரம் மட்டும் என்னென்னு தெரிஞ்சுட்டு டக்குன்னு கர்த்தரை அப்புறம் அதை ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிடணும். கர்த்தாவே, இன்றைக்கும் உண்மை தான் நாங்கள் நோக்கி பார்க்குறோம்ப்பா. ஏன்னா நீங்கள் ஒருவர் தான் எங்கள் நம்பிக்கை, நீங்கள் ஒருவர் தான் எங்களை இந்த சூழ்நிலையிலேருந்து விடுவிக்க முடியும். இந்த உலகத்தில் காணப்படுற இந்த பொல்லாத இந்த நோய், வைரஸ் நோயிலிருந்து ஆண்டவரே நீங்கள் ஒருவர் தான் எங்களை ரட்சிக்க முடியும் ஆண்டவரே. மைதானங்கள் நம்பி நிற்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி குடும்பமாக என்ன செய்யணும்? கர்த்தரை மட்டுமே முழுமையாய் நோக்கி பார்க்கணும் பாருங்க. இப்படி நோக்கி பார்க்கும்போது தான் பாருங்க இப்போ விசுவாசம் என்ன செய்யுது, வேலை செய்ய ஆரம்பிக்குது பாருங்க. அதான் இங்கே போட்டிருக்குது ரோமர் 4:19. அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இல்லையா? ஏன் பலவீனமாக இல்லை? ஏன்னா அவன் அதையே நினச்சி அதையே தன்னுடைய 100வது வயது ஆயிடுச்சுங்கிற அந்த பிற்போக்கான காரியத்தை அதையே உட்காந்து இரவு போல் தியானிச்சிட்டல. ஒரு கட்டத்தில் ரைட்டு நிலவரம் தெரிஞ்சுட்டு இதுக்கு மேலே அதில் நோண்டி ஒரு புரோஜனம் எல்லாம் தெரியுது. அப்புறம் அதையே விட்டு நோக்கிக்கிட்டு என்ன புரோஜனம்? ரைட்டு 100 வயசு ஆகிட்டு, ரைட்டு அது தெரிஞ்சதான். ஆனால் இப்போ அதை எண்ணி புரோஜனம் இல்லை. அதனால அவன் என்ன செய்கிறான்? ஒரு கட்டத்தில் அதையே எண்ணுவதை நிறுத்திட்டு ஆமாப்பா 100 வயது ஆயிடுச்சுங்கிற உண்மை தான், இனிமே அதை சரப்பிரகாரமாக இயற்கையாக எனக்கு குழந்தை பிறக்க முடியாதுங்கிற உண்மை தான், ஆனால் அதை நான் தள்ளி வைக்கிறேன். அந்த என்னுடைய சர்ற சூழ்நிலை என்ன செய்கிற தள்ளி வச்சுட்டு பேசுவேன், நான் நோக்கி பார்க்குறேன்ப்பா. ஏன் என்ன நோக்கி பார்க்கான்? ஆண்டவரே, என் சூழ்நிலையை காட்டிலும் பெரியவராக இருக்கிற சர்வவல்லமை உள்ள தேவன் நீங்கள் இருக்கீங்கப்பா. ஏன்னா ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட அதை தான் பேசுகிறாரு பாருங்க. ஆதியாகமம் 17:1 கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படிங்கிறார் பாருங்க. அப்போது இந்த வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு வந்த உடனே அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவரை, என் சூழ்நிலை மாறுபாடாக தான் இருக்குது, நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்குது, ஆனால் நீங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, நீங்கள் சர்வ வல்லவர், மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லைப்பா. ஒருவேளை அவன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் ஓடி இருக்கும். உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். அப்போ ஆபிரகாமுக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் ஓடிட்டு இருந்திருக்கோம். என்ன ஓடிட்டு இருந்திருக்கோம்? ஆண்டவரே உம்மால் ஆகும்ப்பா, ஆண்டவரே உம்மால் ஆகும், உம்மால் ஆகும், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இதே என்ன செய்கிறான்? இப்போ ஆபிரகாம் எண்ண ஆரம்பிக்கிறான், அந்த சத்தியத்தை மட்டுமே சிந்திக்க ஆரம்பிக்கிறான், தன்னுடைய முடியாத சூழ்நிலையை எண்ணுவதை நிறுத்துகிறான் பாருங்க. அப்போது நீங்கள் நாம கூட அதை தான் செய்யணும் பாருங்க. ஒரு கட்டம் வந்த உடனே வாழ்க்கையில் தெரிஞ்சு போச்சு, இனிமே உலகத்தில் நம்பிக்கையிலன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது திரும்ப அதையே நோண்டிக்கிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை பாருங்க. அப்போது இப்போ டக்குன்னு நம்மை வருத்தப்படுத்துகிற அந்த சூழ்நிலையின் எண்ணங்களை தள்ளி விட்டு இப்போ கர்த்தரை நோக்கி பார்க்கணும் பாருங்க. கர்த்தாவே,
நீர் சர்வமுள்ள தேவன் ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லாமப்பா. நீங்கள் தானே சொன்னீங்க. பாருங்கள், உடனே வசனத்துக்கு திருப்பணும். பாருங்கள், வசனத்துக்கு திருப்பும்போது பாருங்கள் நமக்கு இப்போ விளங்க ஆரம்பிக்குது. பாருங்கள், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் இயேசுவே சொல்கிறார். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாது தான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அப்போ பாருங்கள், எப்படிப்பட்ட வசனங்களுக்கு போயிடணும் பாருங்கள். ஆமாப்பா, மனுஷனால் இது கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் என்னது கூடும். அப்போ இந்த மாதிரி வசனங்களை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கணும் பாருங்கள். அந்த மாதிரி தான் பாருங்கள், நம்ம வேதத்தை திருப்பும்போது எண்ணாகமும் 11ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்வோமானால், அங்கே கர்த்தர் மோசேயின் இடத்துல பேசிய வார்த்தைகள் இருக்கு பாருங்க. எண்ணாகமும் 11ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே கர்த்தர் மோசையை பார்த்து சொல்கிறாரு. எண்ணாகமும் 11:23வது வசனம். அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கரம் குறுகியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று இப்பொழுது காண்பா என்றார். பாருங்க, இங்க கர்த்தர் அவனுக்கு சவால் விடுறாரு பாருங்க. மோசேயின் இடத்துல என்ன சொல்றாரு? இப்பொழுது என் வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதா என்று நீ பார்ப்ப. என் கை என்ன குறுகியா போச்சு, அற்புதம் செய்ய முடியாதபடி என் கையினும் குறுகலப்பா. என் கைகள் இன்றைக்கும் அற்புதம் செய்கிற கைகள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மோசையிட்ட பேசுனதை நம்மகிட்டையும் பேசுறாரு பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, நம்ம என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு போக வேண்டும் பாருங்க. நம்முடைய சூழ்நிலையை மறந்து விட்டு, நம்முடைய கஷ்டமான சூழ்நிலையை எண்ணுவதை நிறுத்திட்டு, கர்த்தரால் எல்லாம் கூடும் என்றதை எண்ண வேண்டும். எண்ணும் போது என்ன நடக்குது? இப்போ உள்ளத்தில் விசுவாசம் பொங்குது பாருங்க. இப்போ நம்முடைய விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஆமாப்பா, கர்த்தர் இன்னைக்கு அற்புதம் செய்ய முடியும்பா, நம்பிக்கையோடு ஜோமணும். எல்லாரும் ஜோமிக்கிட்டு இருக்கோம். யோசித்து பாருங்க, இன்றைக்கு தொலைக்காட்சியின் மூலமாக, சமூக வலைதளங்கள் மூலமாக, வீடுகளிலே, சபைகளிலே, எல்லா இடங்களையும் ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. கடந்த 3 வருஷமா இது வரைக்கும் நம்முடைய சபைகளில் இப்படி ஜபங்களை நம்ம பார்த்ததே கிடையாது. எல்லாரும் தீவிரமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம எதிர்பார்க்கணும், ஆண்டவரே எங்கள் ஜபங்களை நீங்கள் கேட்டதுக்காய் தோத்துறப்பா, மறு உத்தரவிப்பு அருளி செய்றீங்க, பரிபூர்ண விடுதலை தரக்கை சோத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கணும் பாருங்க. அதை மட்டுமே நோக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற துக்கத்தின் சூழ்நிலையை மறந்து விட்டு, அதை எண்ணுவதை நிறுத்திவிட்டு, என் தேவனால் மாத்திரம் எல்லாம் கூடும் கூடும் என்பதை முழுமையாக எண்ணும் போது, இப்போ விசுவாச வேலை செய்து அற்புதத்தை காணும்படி உங்களுக்குள்ளே கர்த்தர் இப்போ கிரியை செய்ய முடியும் பாருங்க. அப்போ இன்னைக்கு உங்களுடைய ஆபிரகாமை போல தன்னோட சரீரம் 100 வயதாயிடுச்சு என்றும், சாராளுடைய கற்பம் செத்து போன என்பதையும் அவன் எண்ணாதிருந்தான். நம்மையும் சுற்றி இன்னைக்கு நிறைய துக்கமான சூழ்நிலை இருக்கிறது. எப்பொழுது எண்ணுவதை நிறுத்திவிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவரால் எல்லாம் கூடும் என்பதை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாக அற்புதம் நடக்கும். ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோட பேசுனதுக்காய் நன்றி. நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் எல்லாம் கூடும் என்று. இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் இதை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. தங்களுடைய வேதனையான சூழ்நிலையை யோசித்து அதையே நினச்சி பார்த்து புலம்போதை நிறுத்துவதை இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. புலம்போதை நிறுத்தட்டும் ஆண்டவரே. முடியாது என்ற சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே இருப்பதை தள்ளி வைத்து விட்டு
உம்மை நோக்கி பார்த்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. அதன் மூலம் அதிசயம் நடக்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.